Hi friends, welcome to Marichu Kitchen&Vlogs. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு அழகான டேஸ்டியான milk shake தான் பார்க்க போறோம். இது எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க புதுசா பார்க்கறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல ஒரு bell button இருக்கும். அதையும் click பண்ணிட்டு all னு ஒரு ஆப்ஷன் வரும். அதையும் click பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு புது வீடியோஸும் உங்க நோட்டிஃபிகேஷன்ல உங்க ஃபோன்ல வரும். நான் வந்து milk shake பண்றதுக்கு strawberry எடுத்து வச்சிருக்கேன். இந்த strawberry வந்து ஒரு 75 கிராம் அளவுக்கு இருக்கும். இதை வந்து மேலே உள்ள காம்பை நீக்கிட்டு ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து இந்த கட் பண்ண ஸ்ட்ராபெரி எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 3 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த மில்க் ஷேக் ஒரு கிளாஸுக்கு போதுமான அளவுக்கு நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போது இதை மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். ஓகே, சூப்பராக மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இதை வேறு ஒரு கிளாஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதில் ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிக்கலாம். ஐஸ்கிரீம் வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் இல்லைனா வெனிலா ஃப்ளேவர் எது இருந்தாலும் ஓகே. நான் இன்றைக்கி என்கிட்ட ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் இருந்ததுனால ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை கார்னிஷ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். இதை வந்து அடிக்கடி செஞ்சு கொடுத்துட்டு வாங்க. எக்ஸாம் முடிச்சுட்டு வர்ற குழந்தைங்களுக்கு வந்து இதை செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மில்க் ஷேக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் வேறு ஒரு டிஷ்ஷில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.